திருவிழா நாட்கள் என்றாலே ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள், வெற்றியை கொண்டாடக்கூடிய நாட்கள். குளித்துறை மறைமாவட்டம் புனித மிக்கேல் முதன்மை தூதர் ஆலயம் மயிலக்கோடு விழாவினை 26/9/25 முதல் 5/10/25 வரை கொண்டாடுவதற்காக தீர்மானித்திருக்கின்றோம். திருவிழா நாட்கள் என்றாலே ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள், அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள், வெற்றியை கொண்டாடக்கூடிய நாட்கள். ஒட்டுமொத்தத்தில் நமது கிறிஸ்தவ வாழ்வை மேலும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து சரி செய்து மிக மேன்மையாக வாழ தூண்டக்கூடிய மிக சிறப்பான நாட்களாக இருக்கின்றது. ஆகவே இந்த விழா நாட்களில் நாங்கள் திரு அவை அறிவித்தபடி இந்த யூபிலி ஆண்டினுடைய நோக்கத்தை, அதாவது இயேசுவை கொண்டாடுவது, திரு அவையை கொண்டாடுவது, நம்மையே நாம் கொண்டாடுவது என்ற அந்த 3 நோக்கங்களையும் மையமாக கொண்டு யூபிலியையே அடிப்படையாக வைத்து பல சிந்தனை கருத்துக்களை எடுத்து ஒவ்வொரு நாளும் தியானிக்கவிருக்கின்றோம். திருவிழாவினுடைய ஒரு தயாரிப்பாக முதல் 3 நாட்கள் செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு திரு ஜபமாலையோடு துவங்கி தொடர்ந்து ஒப்புரவின் நாட்களாக நிறை அருள் தரும் நற்செய்தி பெருவிழாவாக டிவைன் தியான இல்லம் சாலக்குடியிலிருந்து அருள் பணியாளர்களும் சகோதரர்களும் வந்து இந்த ஜப கொண்டாட்டத்தை நடத்தி எங்கள் எல்லோரையும் தூய்மைப்படுத்தி இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும், சக மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்ற அந்த தயாரிப்பின் முன் நிகழ்வை நாங்கள் எடுத்து செல்லுகிறோம். இருபத்தி 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் திருவிழாவாக அன்று காலையிலே நம்முன் நிலை வாழ்வுக்கு சென்றோர் என்ற தலைப்பிலே இந்த ஊரிலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து இறைவனடி சேர்ந்தவர்கள், இந்த பங்கிற்காக, ஆலய வளர்ச்சிக்காக, மனிதகுல மேம்பாட்டிற்காக ஏராளமான தியாகங்களை செய்தவர்கள், அவர்களை நினைத்து அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி அவர்களுடைய கல்லறைகளை மந்திரித்து எங்களுடைய மரியாதையையும் மதிப்பையும் அவர்களுக்காக செலுத்தி இருக்கின்றோம். அதற்கு அருள்பணி, பேரருள்பணி டேவிட் மைக்கேல் அவர்கள் மறைவட்ட முதல்வர் முளகுமூடு அன்று காலையில் 6:15 மணிக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி இந்த நாளை சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து அன்று மாலையிலே திருக்கொடியேற்றம் நடைபெறவிருக்கின்றது. அன்று மாலை 5:45 மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை நடத்தி அதை தொடர்ந்து திருக்கொடியேற்றம் நடைபெறவிருக்கின்றது. அன்று திருப்பலியிலே எங்கள் வட்டார முதல்வர் அருள்பணியாளர் பேரருள்பணி சகாய் ஜஸ்டஸ் அவர்களும், மேலும் மாடத்தட்டு விளை அருள்பணியாளர் மரிய ராஜேந்திரன் அவர்களும் வந்து சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். தொடர்ந்து பல கலை நிகழ்ச்சிகளும் நடக்கவிருக்கின்றது. 2ஆம் நாள் 27/9/25 சனிக்கிழமை அன்று தாழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே அன்று சிந்திக்கவிருக்கின்றோம். மாலை 5:45 மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை நவநாளும் நடைபெறும். அதை தொடர்ந்து முன்னாள் பங்கு தந்தை ஜார்ஜ் பொன்னையா அவர்களும் அன்று அருளுரை அருள்பணி ஜாக்சன் பங்கு தந்தை வட்டம் அவர்களும் சேர்ந்து எங்களுக்கு சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். அன்று மாலையிலே இந்த வழிபாடுகள் முடிந்தவுடன் மதர் தெரசா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, புனித மிக்கேல் தொடக்கப்பள்ளி, சேவியர்களும் கிளை பங்கு இறை மக்கள் எல்லோரும் சேர்ந்து மிக அருமையாக கலை நிகழ்ச்சிகள் வழங்கவிருக்கின்றார்கள். அன்று இவர்கள்தான் வழிபாட்டையும் சிறப்பிப்பார்கள். 3ஆம் திருவிழா அன்று 28/9/25 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு திருப்பலி,
அன்று அருள்பணியாளர்கள் குமார், பிரிட்டோ, எம்எம்ஐ சபையை சார்ந்தவர்கள், முட்டம் மருத்துவக் கல்லூரியிலே பணி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் வந்து அன்று சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். எளிய வாழ்வு வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே சிந்திக்கவிருக்கின்றோம். 4ஆம் திருவிழாவாக 29/9/25 திங்கட்கிழமை பிறரன்பின் தூதுவர்களாக வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே பேரருள்பணி பிளாரன்ஸ் மறை வட்ட முதல்வர் மாத்திரவிளை, மேலும் அருள்பணி பிரான்சிஸ் சேவியர், இயக்குனர் நாஞ்சில் பால், தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக அருள்பணி பிரைட் சிங் பங்கு தந்தை பட்டர்விளை, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அன்று சிறப்பிக்கவிருக்கின்றார்கள். 5ஆம் திருவிழா 30/9/25 செவ்வாய்க்கிழமை அன்று சமூக ஈடுபாடு கொண்டு வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே காலை 6:15 மணிக்கு திருப்பலி. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் காலை 6:15 மணிக்கு திருப்பலி நடைபெறும். மேலும் மாலையிலே 5:45 மணிக்கு ஜெப மாலை புகழ் மாலையும், அன்று தலைமையாக அருள்பணி ஹில்லரி மண்ணின் மைந்தர் அவர்கள், அருளுரை அருள்பணி அமலதாஸ் பங்கு தந்தை முரசங்கோடு அவர்களும், சிறப்பு விருந்தினராக அருள்பணி ஸ்டார்வின் சிறில் பங்கு தந்தை வர்த்தான்விளை அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். 6ஆம் திருவிழா 1/10/25 புதன்கிழமை நற்செய்தியின் திருத்தூதர்களாக வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே அருள்பணி பீட்டர் முன்னாள் பங்கு தந்தை, அதோடு அருளுரை பேரருள்பணி வைஸ்லின் சேவியர் மறை வட்ட முதல்வர் திருத்துவபுரம் அவர்களும் சேர்ந்து சிறப்பிக்கின்றார்கள். சிறப்பு விருந்தினராக அருள்பணி ரீகன் அவர்கள் வருவார்கள். இப்படியாக 6ஆம் திருவிழா சிறப்புற நடைபெற இருக்கின்றது. 7ஆம் திருவிழாவாக அன்று 2/10/2025 வியாழக்கிழமை இயற்கையோடு இணைந்து வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே அருள்பணி ஆல்பர்ட் பல்லோட்டின் சபையை சார்ந்தவர் பங்கு அருள்பணியாளர் பேச்சுப்பாறை, மேலும் பேரருள்பணி மனோகிம் சேவியர் மறைவட்ட முதல்வர் வேங்கோடு அவர்களும் சேர்ந்து சிறப்பிக்கின்றார்கள். 8ஆம் திருவிழாவாக வெள்ளிக்கிழமை 3/10/2025 காலை 7 மணிக்கு திருமுழுக்கு திருப்பலி நடைபெறுகிறது. அன்று தலைமையேற்று நடத்தக்கூடியவர் அருள்பணி சகாய ஜெரால்டு எம்எஸ்எஃப்எஸ் மாங்குழி பங்கு தந்தை அவர்களும், 11 மணிக்கு முதியோர் மற்றும் உடல்நலம் குறைவுள்ளோர் குணமளிக்கும் திருப்பலியும் திருத்தைலம் பூசுதலும் என்ற அந்த ஒரு நிகழ்வும், அதிலே தலைமையேற்று நடத்தக்கூடியவர் அருள்பணி ஸ்டானிஸ்லாஸ் கிளாரன்ஸ் சபையை சார்ந்தவரும், அன்று மாலை ஓய்வும் இளைப்பாறுதலும் தரும் யூபிலி என்ற தலைப்பிலே தலைமையாக அருள்பணி அன்சல்மூஸ் அதிபர் அமைதியம் கிளாரன்ஸ் சபை, அருளுரை அருள்பணி முனைவர் ஸ்டானிஸ்லாஸ் சிஎம்எஃப் குருமாட மாணவ பயிற்சி பொறுப்பாளர் மற்றும் சென்னை மறைமாநில ஆலோசகராக இருக்கக்கூடியவர்களும், அதோடு சேர்ந்து கிளாரன்ஸ் சபை அருள்பணியாளர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்ட பகுதியிலே பணி செய்யக்கூடியவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள். 9ஆம் திருவிழா 4/10/25 சனிக்கிழமை காலை எதிர்நோக்கின் திருப்பயணிகளுக்கு ஆற்றல் தரும் நற்கருணை என்ற தலைப்பிலே சிந்திக்கவும், தலைமையேற்று நடத்துவதற்கு பேரருள்பணி சேவியர் பெனடிக்ட் குருகுல முதல்வர் குளித்துறை மறை மாவட்டம், அருளுரை வழங்கக்கூடியவர்கள் பேரருள்பணி ஆரோக்கிய ஜோஸ் மறை மாவட்ட திருமண நீதித்துறை குளித்துறை மறை மாவட்டம் அவர்களும், சிறப்பு விருந்தினர்களாக பேரருள்பணி அந்தோணிமுத்து, பேரருள்பணி ஜெயக்குமார், பேரருள்பணி மார்ச்சின் அவர்களும், மற்றும் அருள்பணி விஜிபோஸ் இயேசு சபையை சார்ந்தவர் மண்ணின் மைந்த அருள்பணி ஜான் விபின் பங்கு தந்தை ஆலன்விளை இவர்களெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். அன்று காலையிலே 8 சிறுவர் சிறுமியர் முதல் முறையாக நற்கருணையை பெற இருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து மாலையிலே நவீன அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே 5:45 மணிக்கு ஜெப மாலை புகழ் மாலை துவக்கி மாலை 6:30 மணிக்கு திருப்பலி, தலைமையும் அருளுரையும் அருள்பணி ஜெகத் கஸ்பார் தமிழ் மையம் உலக தமிழ் தொழில் முனைவோர் உயிர் மூச்சு த ரைஸ் நிறுவனம் சென்னை அவர்கள் வந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதோடு அருள்பணி அஸ்வின் பால் அவர்கள் பங்கு தந்தை முரசுங்கோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார்கள். மற்றும் பல அருள்பணியாளர்கள் அந்த திருப்பலியிலே கலந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து இரவு 8:30 மணிக்கு பங்கின் பாதுகாவலர் புனித மிக்கேல் முதன்மை தூதருடைய அலங்கார தேர்ப்பவனி மிக ஆடம்பரமாக எடுத்து புனித மிக்கேல் முதன்மை தூதரை மகிமைப்படுத்துவதற்கு அவரை நாங்கள் முதன்மைப்படுத்தி அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட
எல்லா நல்ல காரியங்களுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக இந்த ஏற்பாடுகளையும் செய்து திருவிழா 5/10/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கும் யூபிலி என்ற தலைப்பிலே காலை திருப்பலி நடைபெறவிருக்கின்றது. அன்றைய தினம் காலை திருப்பலி வழக்கமான திருப்பலி 6:15 கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து 9:30 மணிக்கு கோட்டார் மறை மாவட்ட மூத்த அருள்பணியாளர்கள் அருள்பணி வின்சென்ட் பி வில்சன் அவர்களும் அருள்பணி டி அல்போன்ஸ் அவர்களும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அதோடு கிளாரட் சபை அருள்பணியாளர்கள் பலரும் அன்று வந்து சிறப்பிப்பார்கள். மாலை 6 மணிக்கு தேர்ப்பவனியும் 7 மணிக்கு நற்கருணை ஆசிரியரும், அதைத் தொடர்ந்து 7:45க்கு கொடி இறக்கமும், அதன் பிறகு நாட்டுப்புற கலைஞர்களுடன் சேர்ந்து விஜய் டிவி வழங்கக்கூடிய ஒரு கலை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்போடு சிறப்பாக 3ஆம் திருவிழா அன்று மறைக்கல்வி மன்றத்தினருடைய ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது. இப்படி இந்த நிகழ்வுகளிலெல்லாம் கலந்து எங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, வெற்றியை வெளிப்படுத்த, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் தூய்மைப்படுத்தி இன்னும் உத்வேகத்தோடு ஒற்றுமையோடு வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியிலே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டாடி மகிழ்வோம் என்று உங்கள் எல்லோரையும் அன்போடு இந்த விழா நாட்களில் அழைக்கின்றோம்.